குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் எப்படி முடிஞ்சுது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் செக் பண்ணிடலாம். இன்றைக்கி நம்ம நிஃப்டி 50 ஸ்பாட் வந்து 91 பாயிண்ட்டு கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. சென்செக்ஸ் வந்து 239 பாயிண்ட்டு கேப் டவுன். கேப் டவுனுக்கு ஏன் ஓப்பன் ஆச்சு அப்படின்றத நம்ம பார்த்தா, நேற்று யூஎஸ் மார்க்கெட்டு பெரிய லெவலில் விழலை. பட் அந்த பிரெண்ட் க்ரூட் ஆயில் இம்பேக்டால் அவனும் நேற்று லாஸில் தான் முடிஞ்சிருக்கு. நான் சொன்னேன்ல, அவங்களும் விழுவானுங்க அப்படின்னு. 6 பாயிண்ட்டு, எஸ்எம்பி 10 பாயிண்ட்டு, நாஸ்டாக் கம்போசிட் 146 பாயிண்ட்டு. இந்த 146 பாயிண்ட்டு நாஸ்டாக் விழுந்தது தான் நம்ம ஐடி எல்லாம் பெரிய லெவலில் விழுந்தது. அதனால தான் நம்ம மார்க்கெட் காலையில் ஒரு கேப் டவுன். அது இல்லாமல் காலையில் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது க்ரூட் ஆயில், பிரெண்ட் க்ரூட் ஆயில் எவ்வளோ தெரியுமா இருந்தது? 93.68. கரெக்டாக நான் சொன்ன லெவல் தான் இருக்குது. 93.68. இன்றைக்கி போன ஹை பார்த்தீங்களா? இப்போ தான் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி தான் இந்த 99 ரீச் ஆச்சு. 99.04ன்னு. இப்போது 98.78 இந்த ரேஞ்சஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த லெவலெல்லாம் இருந்தால் நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு அது பெரிய தலைவலி. கண்டிப்பாக கேப் டவுன் தான் கிடைக்கும். கேப் டவுன் கிடைச்ச உடனே மறுபடியும் செல்லிங் ப்ரெஷர் தான் வரும். நம்மளோட மார்க்கெட்டை டிசைட் பண்ணக்கூடியவன் இந்த ஆயில் தான். இந்த ஆயில் ஏன் திடீர்னு இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றது நியூஸ் பார்த்தா, இந்த ஆயில் திடீர்னு பெரிய லெவலில் இம்பேக்ட் ஆகிறதுக்கு காரணம் அமெரிக்கா அந்த ஈரான் இடையேயான மோதல். முழுமையாக சண்டை பெரிய லெவலில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது. அமெரிக்கா தொடர்ந்து இராணுவ நடவடிக்கையை மேற்கொண்டு வந்துக்கிட்டே இருக்குது. இது தொடர்ந்து பல நாட்களாக நீடிப்பதாக செய்திகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அமெரிக்க வெளியுறவு தரப்பில் ஈரான் அணு ஆயுதம் இல்லாத நாடாக இருக்க வேணும் அப்படின்ற நிலைப்பாடை அமெரிக்கா மீண்டும் வலியுறுத்தி சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கான உடனடி ஒப்பந்தத்திற்கு ஈரான் இப்போ ரெடியாக இல்லை, தயாராக இல்லை அப்படின்ற தகவலும் நியூஸஸில் வந்துக்கிட்டு இருக்கு. ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்கா தனது அச்சுறுத்தல்களை செயல்படுத்தினால் அவங்க என்ன பண்ணுறாங்களோ கண்ணுக்கு கண், கைக்கு கை, தலைக்கு தலை அப்படின்ற மாதிரி பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னு வெரி ஸ்ட்ராங்காக ஈரான் சொல்லுது. இந்த மாதிரி ஈரான் வந்து வெளிப்படையாக சொன்னதுக்கப்புறம் தான் இந்த பிரெண்ட் க்ரூட் ஆயில் இன்றைக்கி $99 போய் ரீச் ஆகிருக்கு. இது இன்றைக்கி நைட்டெல்லாம் $102 போகும். ஏன்னா அமெரிக்க மார்க்கெட் ஓப்பன் ஆகும். கண்டிப்பாக $102 கிட்ட $100 மேலே ட்ரேட் ஆகும் அப்படின்றது என்னுடைய ஒரு கருத்து. கண்டிப்பாக போகும். இந்த பதட்டத்தால் தான் மத்திய கிழக்கு பகுதியில் எண்ணெய் விநியோகம் பெரிய லெவலில் ப்ராப்ளம் க்ரியேட் ஆகுது. அந்த ப்ராப்ளம் க்ரியேட் ஆகுறதுனால தான் கச்சா எண்ணெய் $99 மேலே இன்றைக்கி ட்ரேட் ஆச்சு. அதுதான் நம்ம மார்க்கெட்டில் பெரிய லெவலில் சவாலாக இருந்தது. மார்க்கெட் பாருங்கள், அந்த 24,000 டச் பண்ணும். நேற்று நான் சொல்லியிருந்தேன், இந்த 24,000 டச் பண்ணால் மார்க்கெட் விழும்னு. விழுந்திருக்கான். இன்றைக்கி மார்க்கெட் எது வரையும் கீழே வந்திருக்கு? 23,804. மார்க்கெட் வந்த லோ 23,800. நான் போன இந்த வீக்கில் தான் சொன்னேன், மார்க்கெட் 23,800 தொடரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம்னு. தொட்டுட்டான். இன்னும் இது கீழே வருமா அப்படின்னு கேட்டால் வர்றதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அந்த பிரெண்ட் க்ரூட் ஆயில். பிரெண்ட் க்ரூட் ஆயில் விலை உயர்ந்தால் இந்தியா ஆட்டோமேட்டிக்காக கீழே விழ தான் செய்யும். இதில் எந்த மாற்றமே கிடையாது. கண்டிப்பாக இந்தியாவோட இறக்குமதி செலவு பெரிய லெவலில் இன்க்ரீஸ் ஆகும். நம்மளோட ரூபாய் மதிப்பு பெரிய லெவலில் டிப்ரிசியேஷன் ஆகும். எஃப்ஐஎஸ் வந்து கண்டினியூஸாக செல் பண்ணிக்கிட்டு தான் இருப்பான். நேற்று எஃப்ஐஎஸும் டிஐஎஸும் செல் தான் பண்ணி வச்சுக்கிறாங்க. என்ன ஒன்று பெரிய கேஷ் ஃப்ளோவில் செல் பண்ணல. இவன் ஒரு 3,800 கோடி, அவன் ஒரு 380 கோடி எஃப்ஐஎஸு, 340 கோடி டிஐஎஸ், இப்படி செல் பண்ணி வச்சுருக்கானுங்க ரெண்டு பேருமே. இந்த அமெரிக்கா ஈரான் பதட்டம் குறைஞ்சா மட்டும்தாங்க இந்த கச்சா எண்ணெய் விலை குறையும். இல்லைன்னா கச்சா எண்ணெய் விலை கிடுன்னு பழையபடி 110 எல்லாம் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நான் சில செய்திகள்லாம் பார்த்தேன். ஸோ இந்த வார் வந்து இப்போதைக்கு அங்கே ஒன்று இங்கே ஒன்று குண்டை போடுறானுங்க. ராக்கெட் லான்ச்சை ஒவ்வொரு இடத்துல போடுறது போயிட்டு பர்மனெண்ட்டாக ரெகுலராக சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்ம மார்க்கெட் 21,000க்குலாம் போகும் அப்படின்ற மாதிரி அவ்வளோ வெளிப்படையாக சொல்ல முடியலனாலும் 23,000 கட் பண்ணி மார்க்கெட் கீழே போகும் அப்படின்றது கிளியராக இருக்குது. 22,800
எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் நாளைக்கு 23,643, அதாவது அந்த கேப்பு, இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப் எப்போ வந்தது? 12 ஜூன் மாதம் வந்தது. இது இன்றைக்கி 24 ஜூலையே, ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ தான் இந்த கேப்பை நோக்கி வந்துக்கிட்டு இருக்குது. ஆல்ரெடி இந்த டைமில் வந்தான், ஜூலை 8 வந்தான். அதுக்கப்புறம் மார்க்கெட் ஏறி போச்சு. இப்போ அந்த இடத்துல தான் மறுபடியும் இன்றைக்கி வந்து மார்க்கெட்டு ஒரு 70 பாயிண்ட்டு பவுன்ஸ் ஆகி மேலே போயிருக்கு. நாளைக்கு ஒரு கேப் டவுன்னும் போது 23,800க்கு கீழே க்ளோஸ் ஆனாவே மார்க்கெட் விழ தான் செய்யும். இதுதான் இன்றைக்கி பிரெண்ட் க்ரூட் ஆயில் விலை உயர்வு ஏறத்துக்கான ரீசன். அது இல்லாமல் இன்றைக்கி ஒரு நம்ம நிஃப்டி 50 ஒரு 126 பாயிண்ட் மைனஸு, சென்செக்ஸ் வந்து 363 பாயிண்ட் மைனஸு. காரணம் பிரெண்ட் க்ரூட் ஆயில் தான் நம்ம மார்க்கெட் விழுது அப்படின்றத நான் சொல்லிட்டேன். ஆனால் நீங்கள் வேர்ல்டு மார்க்கெட்டில் பாருங்களேன், ஜாப்பனீஸும் காஸ்பியும், ஜாப்பனீஸ் பார்த்தீங்கன்னா 307 பாயிண்ட் ப்ளஸில் முடிஞ்சிருக்கான், காஸ்பி 300 பாயிண்ட் ப்ளஸில் முடிஞ்சிருக்கான், எஸ்டிஐலாம் கீழே தான் விழுந்திருக்கு. ஆனால் இவனுக்கு 2 பேர் மட்டும் எப்படி ப்ளஸில் முடிஞ்சிருக்காங்கன்னா, இந்த பிரெண்ட் க்ரூட் ஆயில் வந்து காலையில் இருக்கும்போது நார்மல் ரேஞ்சஸில் தான் இருந்திருக்கு. இப்போ தான் அது 99, 98, 97 வந்திருக்கு. ஸோ இவங்க மார்க்கெட் அதுக்கு முன்னாடியே முடிஞ்சதுனால இம்பேக்ட் ஆகாமல் இருக்கலாம். ஆனால் நாளைக்கு காலையில் பெரிய லெவல் கேப் டவுன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி நம்ம நிஃப்டி 50யை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு செக்டார் கூடமே இல்லை. இன்றைக்கி ரியாலிட்டி செக்டார் பெரிய லெவலில் வீழ்ச்சி, பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல், ப்ரைவேட் பேங்க், ஹெச்டிஎஃப்சி, ஐசிசி பேங்க்கு, இண்டஸ்இண்ட் பேங்க், இதெல்லாம் பெரிய லெவலில் செல்லிங் ப்ரெஷரு. ஃபார்மா செக்டாரும் இந்த அமெரிக்க ஜெனரிக் ட்ரக்கு அந்த டேரிஃப் கட்டணத்தால் ஃபார்மா பங்குகள்லாம் இன்றைக்கி பெரிய லெவலில் சரிஞ்சிருக்கு. ஐடி செக்டாரில் லாபம், அதாவது ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருக்காங்க. ஐடி செக்டர் நிஃப்டி 50யில் இருக்கக்கூடிய டிசிஎஸும் ஹெச்சியில் தவிர மற்ற எல்லாமே டவுனில் தான் இருக்குது ஐடியில். ஹெல்த் கேர் செக்டாரில் அங்கேயும் செல்லிங் ப்ரெஷர். இன்றைக்கி ஓரளவுக்கு மார்க்கெட்டை சப்போர்ட் பண்ணது அப்படின்னா ஆட்டோ, மெட்டல், மீடியா, இந்த 3 துறைகள் மட்டும்தான் மார்க்கெட்டை இன்றைக்கி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன் நம்மளோட மார்க்கெட் கீழே விழுந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா காரணம் இதுதான். பிரெண்ட் க்ரூட் ஆயில் $93 $94 இப்போ $99 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சரி, இது இன்க்ரீஸ் ஆகுது, பிரச்சனை ஓஞ்சிடுச்சா அமெரிக்கா ஈரானுக்குன்னா? இல்லை, அந்த பிரச்சனை இன்னும் அதிகமாகுது. இப்படி கண்டினியூஸாக இந்த எண்ணெயோட விலை இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தால் கண்டிப்பாக வர்த்தக பற்றாக்குறை அப்படின்னு சொல்லக்கூடிய பணவீக்கம் மற்றும் வர்த்தக பற்றாக்குறை கண்டிப்பாக மார்க்கெட்டில் வரும், பெரிய பெரிய பிரச்சனையை உருவாக்கும். அப்படின்றதுனால மார்க்கெட் இறங்குது. எஃப்ஐஎஸும் செல் பண்ணுறாங்க. எஃப்ஐஎஸ் வந்து இந்த ரிஸ்கெல்லாம் தாங்க மாட்டாங்க. அதனால் கண்டிப்பாக மார்க்கெட்டில் செல் தான் பண்ணுவாங்க. ஏன்னா அவனுக்கு டாலர் அந்த பக்கம், நம்ம இந்திய ரூபாய் வந்து பெரிய லெவலில் விழுது. இன்றைக்கி எவ்வளோ விழுந்திருக்கு அப்படின்னு பார்த்தா 96,573. ஸோ அங்கேயே தான் இருக்குது, நேற்று இருந்த அதே லெவலில் தான் இருக்குது. ஸோ இன்னும் அது நேற்றோட அந்த ப்ரைஸ் ரேஞ்சஸ்லேயே இருக்குது. ஒரே வரியில் சொல்லணும்னா நம்ம மார்க்கெட்டு ரியாலிட்டி, பேங்கிங், ஃபார்மா, க்ரூட் ஆயில் இதோட இம்பேக்டால் தான் பெரிய லெவலில் கீழே விழுந்திருக்கு அப்படின்றது நமக்கு கிளியராக தெரியுது. இன்றைக்கி வேர்ல்டு ப்ராடர் இண்டெக்ஸ் எல்லாம் செக் பண்ணோம்னா எல்லாமே விழுந்து தான் இருக்குது. சென்செக்ஸ் 363, ஒரு வழியாக அது வீக்லி எக்ஸ்பைரி முடிஞ்சது. பேங்க் எக்ஸ் 630, பேங்க் நிஃப்டி 534, ஃபின் நிஃப்டி 196, மிட் கேப் நிஃப்டி 198, நிஃப்டி நெக்ஸ்ட் 50 456. இந்தியா விக்ஸு ஒரு 1.5% மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ 13.48 இருக்குது. ஓகேங்களா? மார்க்கெட்டில் கண்டிப்பாக ஒரு சைடு வெலாட்டிலிட்டி இருக்கும். ஏன்னா பிரெண்ட் க்ரூட் ஆயில் வந்து இந்த ரேஞ்சஸில் மறுபடியும் 99க்கே வந்துட்டான். 99 44 வரையும் போயிருக்கு ஹை. இப்போ தான் 99 14 04 பார்த்தோம். ஸோ மார்க்கெட்டில் ஒரு ஃபியர்னஸ், அந்த பக்கம் ஃபியர்னஸ் இருக்குது அப்ராடில். ஸோ அதனால தான் மார்க்கெட் கீழே விழறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்க மாதிரி எனக்கு தோணுது. நம்ம எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி இப்போ எவ்வளோ ட்ரேட் ஆகுது அப்படின்னு சும்மா ஒரு கிளான்ஸ் செக் பண்ணலாம். 23,780, 23,780. இது 23,869. இப்போவே அவன் ஒரு 90 பாயிண்ட்டுக்கு மைனஸில் தான் இருக்கான். நம்ம மார்க்கெட் முடிஞ்சு ஒரு 2 மணி நேரம் தான் ஆகுது, இப்போவே 90 பாயிண்ட்டு. ஏன்னா அவன் $99 போயிட்டான் பிரெண்ட் க்ரூடு. ஸோ மார்க்கெட் வேகமாக விழறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நிஃப்டி 50லேயும் சென்செக்ஸ்லேயும் நம்ம த்ரூ அவுட்டாக இண்டெக்ஸஸ் எல்லாமே விழறதுக்கு மெயின் காரணம். இந்தியன் மார்க்கெட் மட்டும் பெரிய லெவலில் விழுந்திருக்க காரணம் இந்த பிரெண்ட் க்ரூட் ஆயில் $100 நோக்கி போயிட்டுருக்கு.
நாளைக்கு என்ன ஆகும்? நாளைக்கும் பெரிய லெவலில் கேப் டவுன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேப் டவுன் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் மார்க்கெட் அங்கேருந்து ஒரு 80-100 பாயிண்ட் இறங்குது. இன்றைக்கி 91 பாயிண்ட் கேப் டவுனு. அதுலேருந்து எக்ஸ்ட்ரா எவ்வளோ? 126. அப்போ இதில் ஒரு 9, அதில் ஒரு 26, 35 பாயிண்ட் மட்டும்தான் இன்ட்ராடேயில் இறங்கி ஏறி இருக்குது. பட் அந்த இன்ட்ராடேயில் 24,000 போய் தொட்டுட்டு அங்கேருந்து 23,800 வரையும் மார்க்கெட் இறங்கியிருக்கு. காரணம் பிரெண்ட் க்ரூட் ஆயில் $99 போனது. இதுதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட். இந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நாங்கள் ஒரு 3 கால் பண்ணோம். நான் இன்றைக்கி ப்ராஃபிட்டபுளாக தான் முடித்தேன். 3,800 ப்ராஃபிட் பண்ணேன். சென்செக்ஸ் ஒரு எக்ஸ்பைரி கூட பண்ணேன். சென்செக்ஸ் எக்ஸ்பைரி எதை பண்ணேன்னா ஒரு புட் சைடு தான் பண்ணேன். அந்த புட் சைடு வந்து 76,400 அதை தான் எடுத்தேன். 76,400. ஒரே நிமிஷம், கீபோர்டை விட்டுட்டு வேறு எதையோ தள்ளிட்டு இருக்கு. என்னடா விழவே மாட்டேன். இதை எடுத்தேன். இது கடைசியில் 8 ரூபாய்க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. நான் எடுக்கும் போது 127 இன்னமும் ஆமாம் 127க்கு எடுத்தேன். 3 மணி, அதாவது 2:59 3 மணிக்கு டச் ஆகும்போது இது வந்து 127 நான் எடுத்தேன். 2 லாட் எடுத்தேன். ஒரு 670 ரூபா ப்ராஃபிட் பண்ணேன். ஏன்னா அது டக்குன்னு ரிவர்ஸ் ஆகிடுச்சு. இதுதான் 3 மணிக்கு இது கீழே வந்தது. கீழே வரும்போதே ஒரு 16-17 பாயிண்ட் வந்துட்டான். நான் அங்கேயே புக் பண்ணிட்டேன். மார்க்கெட் அப்படியே ரிவர்ஸ் ஆகிடுச்சு. அது எப்படி ரிவர்ஸ் ஆகும் தான் தெரியும். ஏன்னா 76,300 சப்போர்ட் ஸ்ட்ராங்காக இருந்தது. ஸோ அதுக்கு கீழே வரும்போது ரிவர்ஸ் ஆகுன்றது நமக்கு ஈஸியாக கணிக்க முடிஞ்சுது. அதனால் கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் என்ன வந்ததோ அதை நான் புக் பண்ணிக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி ஒரு 3,800 நான் ப்ராஃபிட்டபுளாக தான் முடித்தேன். இன்றைக்கி என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லேயும் எல்லாருமே ஒரு 2,000 ரூபாய்க்கு மேலே ப்ராஃபிட்டபுளாக தான் இருப்பாங்க. 1 லாட் எடுத்தவங்களே, ட்ரிபிள் லாட், 5 லாட், 10 லாட்ஸ் எடுத்தவங்களாம் அவங்க ப்ராஃபிட்டுக்கு ஏற்ற மாதிரி வித்தியாசங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆனால் ப்ராஃபிட்டபுளாக தான் முடித்தோம். ஏன்னா நான் ஒரு சைட் மார்க்கெட் தெரிஞ்சு போச்சு 10-11 மணிலேருந்து. அதனால் அங்கேருந்து மார்க்கெட்டை ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணி புட் சைடில் போயிட்டு ப்ராஃபிட் பண்ணியாச்சு. இதுதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. நாளைக்கு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் எப்படி இருக்கும்? அதுக்கு முன்னாடி வேர்ல்டு மார்க்கெட்டை ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம். வேர்ல்டு மார்க்கெட்டை செக் பண்ணால் என்னத்தை நம்ம செக் பண்ணுறது? வேர்ல்டு மார்க்கெட்டே கந்தல் கோலமாக இருக்குது. வேர்ல்டு மார்க்கெட்டில் நேற்று டவ் 6 பாயிண்ட்டு, S&P 10 பாயிண்ட்டு, நாஸ்டாக் கம்போசிட் 146, இப்போ ட்ரேட் ஆகிற FTSE 20 பாயிண்ட் மைனஸ், CAC 40 92 பாயிண்ட் மைனஸ், டாக்ஸ் 167, நிக்கி பார்த்துட்டோம், ஆங்சங் 318, ஷாங்காய் கம்போசிட் 9 பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு, நம்ம NSE நிஃப்டி 126, BSE சென்செக்ஸ் 363, STI 13, காஸ்பி 300 பாயிண்ட்டு, $, லிட்டில் பிட் ஏறி இருக்குது. நம்ம USD INR பார்த்தோம், அதே ரேஞ்சஸில் சஸ்டெயின் ஆகிட்டுருக்கு. கோல்டு பெரிய லெவலில் விழுந்திருக்கு. சில்வர் லைட்டாக கரெக்ஷன் ஆகிருக்கு. காப்பர் கரெக்ஷன் ஆகிருக்கு. இந்த க்ரூட் ஆயில் ஸ்பாட்டு 90 கிட்ட வந்துடுச்சு. இந்த பிரெண்ட் க்ரூட் ஆயில் 98.84, இப்போ தான் 99.44 பார்த்தோம், இப்போ 98.83. ஸோ இதில் வந்து வயலண்ட் பிஹேவியர் இருக்குது பிரெண்ட் க்ரூட் ஆயிலில். ஸோ இதை தான் நாளைக்கு அகைன் நம்ம மார்க்கெட்டை டிசைட் பண்ண போகுது. இது வந்து சென்செக்ஸு ரியல் க்ளோசிங் வந்து 76,377, வெயிட்டட் ஆவரேஜ் க்ளோசிங் 76,391. ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி எனக்கு தெரியுது இப்போ இருக்க நிலவரத்தை வச்சு பார்த்தா. ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 76,088 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. இந்த சப்போர்ட்டை ஸ்ட்ராங்காக உடைச்சா 75,822. இதையும் மார்க்கெட் உடைக்குது அப்படின்னா 75,548. அதாவது இந்த கேப்புன்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த கேப்பு கண்டிப்பாக இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நாளைக்கு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. பார்ப்போம். பட் 1,200 பாயிண்ட்டுக்கு இறங்கணும். மார்க்கெட் இறங்குமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். 3வது சப்போர்ட்டு தான் அந்த கேப் ஃபில்லிங் ஏரியாவில் இருக்குது. கேப் அப் வருமா அப்படின்றது டவுட்டாகவே இருக்குது. ஒருவேளை ஒரு கேப் டவுன் வந்துட்டு மார்க்கெட் சடார்னு மேலே ஏறுற மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு 76,737. இதை உடைச்சதுன்னா 76,981. இதையும் உடைச்சதுன்னா 77,380. இதுக்கு மேலே மார்க்கெட் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த 3 லெவல்ஸ் நாளைக்கு சென்செக்ஸில் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நம்ம நிஃப்டி 50 வருவோம். நிஃப்டி 50 வந்தால் ரியல் க்ளோசிங் வந்து 23,871, வெயிட்டட் ஆவரேஜ் க்ளோசிங் 23,869. ஒரு 2 தான் வித்தியாசம் இருக்குது. ஒரு கேப் டவுன் வந்தால் அகைன் இந்த 23,800 ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. அதுக்கு கீழே மார்க்கெட் ஒரு பியர் கேண்டில் இந்த சப்போர்ட்டுக்கு கீழே ஸ்ட்ராங்காக பிரிண்ட் ஆகிடுச்சுன்னா
23,727 செகண்ட் சப்போர்ட்டு. அதையும் மார்க்கெட் உடைக்குதுன்னா இந்த கேப்பு 23,643 இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நிஃப்டி 50ல் நாளைக்கு வெள்ளிக்கிழமைனாவே நம்ம மார்க்கெட் இறங்கும். அது இல்லாமல் வேர்ல்டு மார்க்கெட்டே சரியில்லை, இன்னும் இறங்குமா இல்லை ஏதாவது ஒரு ஷார்ட் கவரிங் ரேலி வருமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கேப் அப் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு வேளை ஒரு கேப் டவுன் வந்துட்டு மார்க்கெட் சடார்னு மேலே ஏறுற மாதிரி இருந்தால் இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு 23,935, அதுக்கப்புறம் 24,000 அந்த சைக்காலஜிக்கல் ரெசிஸ்டண்ட்டு, அதை உடைச்சானா 24,050. இந்த 3 ரெசிஸ்டன்ட் லெவல் நிஃப்டி 50ல் போதும் நாளைக்கு இன்ட்ராடே லெவல்ஸை ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இன்றைக்கி இங்கே ஒரு டிஸ்க்ளைமர், இங்கே நான் கோடிட்டு காட்டியிருக்க இந்த ரெட்டு, இந்த ப்ளூ, இந்த க்ரீன்லாம் ஒரு ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷன் லைன்ஸ்லாம் கிடையாது. இதை நம்பி எந்த ட்ரேடும் எடுத்து உங்களோட வேல்யூபிள் மணியை இழந்துடாதீங்க. கரெக்டான ஸ்ட்ராட்டஜி இருந்து கரெக்டான டைமில் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். அதுவும் ஒரு ஐடிஎம்மாக இருக்கட்டும், அதுதான் என்னை பொறுத்தவரையும் ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு நல்ல ஸ்ட்ரைக் ப்ரைஸு. ஓகேங்களா? எப்போவுமே மார்க்கெட் ட்ரேட் ஆகுதுன்னா அந்த மார்க்கெட் ட்ரேட் ஆகிற ஏடிஎம்மை மேலே இருக்கிற டீப் ஐடிஎம் கூட எடுக்கக்கூடாது, ஸ்லைட்டாக இருக்கிற ஐடிஎம்மை தான் எடுத்து ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ரெக்கவரி இறங்கிட்டு மார்க்கெட் ஏறுது அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெக்கவரி ஆகக்கூடியவன் ஐடிஎம் மட்டும்தான். அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கின ப்ரைஸுக்கு ஏடிஎம் வந்தால் தான் அது ரெக்கவரி ஆகும். ஏடிஎம்மே வந்ததுக்கப்புறம் ஓடிஎம் என்றைக்கு வர்றது? ஸோ ஓடிஎம் எல்லாம் ட்ரேட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. இதுதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட்டும் நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நாளைக்கு இந்த வீக்கோட லாஸ்ட் நாள் இன்ட்ராடே டைமில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.